வணக்கம். இது அயோக்கியர்கள் என்ற தலைப்பில் வரும் இரண்டாவது காணொளி. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், கவனத்தில் வச்சுக்கோங்க. 2016 மே 19 திமுக அல்லது அதிமுகவில் யாரோ ஒருவர் தான் ஆட்சி அமைப்பாங்க. போன காணொலியின் இறுதியில் இந்த இரண்டு கட்சிகளில் யார் பெஸ்ட் என்று பார்ப்போம் என்று சொன்னேன். அதற்கு முன்னால் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கும் சில கட்சிகளை பற்றி பார்ப்போம். இதில் முதலாவதாக பாமகவை பற்றி பார்ப்போம். பாமகவை பற்றி இந்த மாதிரி குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்வது இந்த முறை மட்டும்தான். ஏன்னா ஓராண்டுக்கு முன்னாடியே தெளிவாக தனித்து நிற்கிறேன்னு சொன்ன ஒரே கட்சி இவங்க தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை பார்த்து காப்பி அடிச்சது தான் மற்ற கட்சி. அது உண்மையும் கூட. மேலும் இவர்களுடைய மாநாட்டில் அடுத்த கட்சியை பற்றி குறை சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் குறைவு. மாறாக தமிழ்நாட்டில் என்ன அவலநிலை உள்ளது என்றும் அதற்கு என்ன தீர்வு என்றும் சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் அதிகம். இதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த அணுகுமுறையால் இந்த தடவை இவங்களால மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அடுத்தது சீமான் கட்சியை பற்றி பார்க்கும். இவரை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. இவர் சொல்வது நியாயமாக தெரிஞ்சாலும் இந்த முறை இவரால் மாற்றத்தை உருவாக்க முடியாது. அடுத்தது இரண்டு கம்யூனிஸ்ட் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கும் கம்யூனிஸ்டை பார்த்து தவறாக பேசினா என்னை பொறுத்தவரை அவங்க நாக்காளிகள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவையே ஒரு 5 வருடம் கம்யூனிஸ்டுகள் ஆண்டால் நாடு நல்லா இருக்கு என்று நினைக்கிறேன். இவர்களுடைய துரதிர்ஷ்டம் மக்கள் நல கூட்டணியில் ஏற்பட்டாங்க. அடுத்தது விஜயகாந்த். அவர் 2017 மிகப்பெரிய தவறை செய்தார். அதாவது ஏடிஎம்கேவுடன் கூட்டணி சேர்ந்தது. அப்பொழுது அவர் அந்த தவறை செய்யலைன்னா இப்போ அவர் எடுத்த நிலைப்பாடு சரி என்று சொல்லலாம். அதனால இப்போ அவர் எடுத்த நிலைப்பாடு தவறு என்று தான் சொல்லுவேன். இதை வைத்து நீங்கள் யூகிக்கலாம். அதாவது 2016 மே 19 ஆட்சி அமைக்கும் 2 கட்சிகளில் ஓரளவு எது பெஸ்ட் என்று சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட டிஎம்கே எவ்வளவோ பரவாயில்லை. ஏன்னா மற்ற கட்சிகள் அனைத்தும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த நிலைப்பாடு சரியானதாக இருந்தாலும் அதற்கு உண்டான அரசியல் களம் இது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவர்கள் எடுத்த இந்த முடிவால் திரும்பவும் ஏடிஎம்கே வந்துவிட்டால் இந்த அனைத்து கட்சிகளையும் அழித்து விடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு பழிவாங்கும் இன்னும் அதிகம். இதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இத்துடன் எனது 2வது காணொலியும் எடுத்துக்கொள்கிறேன். 3வது காணொலியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். இது அயோக்கியர்கள் என்ற தலைப்பில் வரும்